ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒன் பாட் சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டோடு சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சோம்பு, பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்க்கறதுனால கறிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், 5 முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுடலாம். கூடவே தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கிறேன். நம்ம எப்பயுமே கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாம் இது செய்யும் போதும் கல்பாசி சேர்த்து செஞ்சோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும். தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரெட் ரோல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்ப நல்லா வரும். வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெயிலேயே மசாலா நல்லா குக் ஆகட்டும். சேர்த்த மசாலா நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா தயிரில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம், நல்லா சாஃப்டாகும். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அது இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. தேங்காய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போது தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிஃபனுக்கு செய்கிறதுனால ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரைக்கும் வைக்கணும். இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 3 விசில் ஆகிடுச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கறி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா கரெக்டாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.